சமூக ஆர்வலர் பியூஷ் மனுஷுக்கு இன்று ஜாமீன் வழங்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இது குறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் மோகன்ராஜிடம் கேட்கலாம். மோகன்ராஜ், சமூக ஆர்வலர் பியூஷ் மனுஷுக்கு எதன் அடிப்படையில் ஜாமீன் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது? காயத்ரி, சமூக ஆர்வலர் பியூஷ் மனுஷ் கடந்த 8ஆம் தேதியன்று சேலம் முள்ளுவாடி கேட் பகுதியில் மேம்பாலம் கட்டும் பணிகளை தடுப்பதற்காக அவர் உட்பட 3 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். இதில் ஏற்கனவே கடந்த வாரம் பியூஷ் குடும்பத்தினர் ஜாமீன் கேட்டு மனு தாக்கல் செய்திருந்தனர். இருந்தபோதிலும் பியூஷ் மனுஷ் மீதான வழக்கு ஒன்று பிணையில் வெளிவர முடியாத வழக்காக பதிவு செய்யப்பட்டிருந்த காரணத்தால் பியூஷ் மனுஷ்க்கு அன்றைய தினம் ஜாமீன் கிடைக்கவில்லை. இருந்தபோதிலும் மற்ற இருவருக்கு, அதாவது அவரோடு கைது செய்யப்பட்ட ஈசன் கார்த்தி மற்றும் முத்து ஆகிய 2 பேருக்கும் கடந்த வியாழன் அன்று ஜாமீன் வழங்கி சேலம் நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. இதனைத் தொடர்ந்து பியூஷ் மனுஷின் மனைவி மோனிகா மீண்டும் மேல்முறையீடு செய்து ஜாமீன் கேட்டு மனு தாக்கல் செய்திருந்தார். அந்த வழக்கானது நேற்று, அந்த ஜாமீன் மீதான வழக்கு விசாரணை நேற்று நடைபெற்றது. அந்த விசாரணையில் போது பார்த்தோம் அப்படின்னாக்கா, வழக்கறிஞர்கள் போராட்டம் காரணமாக பியூஷ் மனுஷ் தரப்பில் வழக்கறிஞர்கள் நீதிமன்றத்தில் ஆஜராகவில்லை. இருந்தபோதிலும் அவரது தரப்பில் வாதாடுவதற்காக அவரது மனைவி மோனிகாவிற்கு அனுமதி வழங்கப்பட்டது. மோனிகா நீதிமன்றத்தில் வாதாடும் போது முதற்கட்டமாக தனது கணவர் பியூஷ் மனுஷ் ஒரு சமூக சேவகர், இவர் சேலம் உட்பட பல்வேறு பகுதிகளில் நீர்நிலைகளை மேம்படுத்துதல் உள்ளிட்ட இயற்கை சார்ந்த பல்வேறு சேவைகளை செய்திருப்பதாக அதற்குண்டான புகைப்பட ஆதாரங்களோடு நீதிபதி முன்பாக சமர்ப்பித்தார். அதற்கு வரவேற்பு தெரிவித்த நீதிபதி தொடர்ச்சியாக பல்வேறு அறிவுரைகளை வழங்கியிருக்கிறார். அதாவது சமூக ஆர்வலர் என்பவர் கண்டிப்பாக இதுபோன்ற விஷயங்களில் முறைகேடு இருப்பது தெரிய வந்தால் இதை நீதிமன்றம் மூலமாகத்தான் அணுக வேண்டும். குறிப்பாக இதுக்கு போராட்டம் ஒரு தீர்வாகாது. அப்படியே மீறி போராட்டம் பண்ண வேண்டும் என்றால் அது ஒரு அறவழி போராட்டமாக இருக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு அறிவுரைகளை வழங்கினார். தொடர்ச்சியாக அரசு தரப்பு வழக்கறிஞர் தனசேகரன் தனது வாதத்தை முன்வைத்த போது பியூஷ் மனுஷ் மீதான வழக்குகள் ஏற்கனவே பல வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. குறிப்பாக குடியரசு தினத்தன்று கருப்பு தினமாக அனுஷ்டிக்க வேண்டும் என்ற ஒரு அடிப்படையில் வலியுறுத்தி துண்டு பிரசுரங்களை விநியோகித்து அவர் போராட்டத்தில் ஈடுபட்டது உள்ளிட்ட பல வழக்குகள் அவர் மீது ஏற்கனவே பதிவு செய்யப்பட்டிருப்பதால் இவரை ஜாமீனில் விடுவிக்க கூடாது என்ற தனது தரப்பு வாதத்தை முன்வைத்திருந்தார். இருந்தபோதிலும் இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி வழக்கு விசாரணையை இன்று ஒத்திவைத்திருக்கிறார். இன்றைய தினம் பியூஷ் மனுஷ் வழக்கு விசாரணைக்கு பிறகு அவருக்கு ஜாமீன் கிடைக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. காயத்ரி, மோகன்ராஜ், பியூஷ் மனுஷுக்கு ஜாமீன் கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுற நிலையில அவரது உறவினர்கள், சமூக ஆர்வலர்கள்லாம் என்ன கருத்து சொல்றாங்க? கண்டிப்பாக கடந்த 8ஆம் தேதி பியூஷ் மனுஷ் கைது செய்யப்பட்ட நாளிலிருந்தே அவருக்கு உண்டான ஆதரவு பெருகி வந்தது. குறிப்பாக அவரை விடுதலை, பொது நலனுக்காக போராட்டம் நடத்திய பியூஷ் மனுஷை விடுவிக்க வேண்டும் என சமூக வலைதளங்களில் பரவலாக கருத்துக்கள் பதியப்பட்டன. இது ஒரு புறம் இருக்க, பல்வேறு சமூக அமைப்புகளைச் சேர்ந்தவர்களும் பியூஷ் மனுஷ் விடுவிக்க வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கையை முன் வச்சிருந்தாங்க. இது தவிர சிறையில் அவர் தாக்கப்பட்டிருப்பதாகவும் அவரது மனைவி மற்றும் வழக்கறிஞர் ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருந்தாங்க. அந்த அடிப்படையில் குற்றச்சாட்டு உண்மை இருக்கும் பட்சத்தில், குறிப்பாக சிறைச்சாலை வளாகத்தில் சமூக ஆர்வலர் பியூஷ் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருந்தால் கண்டிப்பாக அதன் மீதான உரிய விசாரணை நடத்தப்பட வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் முன் வச்சிருந்தாங்க. அப்படி தாக்குதல் நடத்தப்பட்டது உண்மை என்றால் சம்பந்தப்பட்ட சிறைத்துறை அதிகாரிகள் உட்பட தாக்குதல் நடத்திய காவலர்கள் உள்ளிட்ட அனைவர் மீதும் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஒரு கோரிக்கை வைத்திருந்தார். அதே போல பியூஷ் மனுஷ் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் அவரது உடல்நிலை மிகுந்த மோசமான நிலையில் இருப்பதாக அவங்க ஒரு புகாரை முன் வச்சிருக்காங்க. காரணம் பார்த்தீங்கன்னாக்கா, அவருக்கு ஏற்கனவே புற்றுநோய்க்கு உண்டான அறுவை சிகிச்சை செய்யப்பட்டிருக்கு. அவர் தொடர்ச்சியாக மருத்துவ சிகிச்சையில் இருக்க வேண்டும் என்ற காரணத்தினால பியூஷ் மனுஷ்க்கு உடனடியாக ஜாமீன் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன் வச்சிருக்காங்க. தம்பி தமிழரசன்.